தயவு செய்து யாருமே ஏர் பியூரிஃபையரை ஒரு அலங்கார பொருளா நினைச்சிடாதீங்க. வீட்டில் இருக்கக்கூடிய ஃப்ரிட்ஜு, ஏசி, வாஷிங் மிஷின் மாதிரி இது இல்லாம நீங்க வாழக்கூடிய நாளை 5ல இருந்து 9 வருஷம் வரைய இன்னைக்கு இருக்கக்கூடிய காலத்துல நீங்க வாழக்கூடிய அந்த வாழ்நாளை 5ல இருந்து 9 வருஷம் வரைய இன்க்ரீஸ் பண்ணுவோம் சொன்னா நம்புவீங்களா? இதுல இருக்கக்கூடிய பெனிஃபிட் என்ன? இதை நீங்க எதுக்கு வாங்கணும்? இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல மெட்ரோ சிட்டிஸ்ல இதை எதுக்கு வாங்குறாங்க அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனுமே இந்த வீடியோல பார்க்க போறோம். பொதுவா இந்த காத்துல நிறைய டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் இருக்கும். இந்த காத்துல மண்ணு, பாக்டீரியா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கலந்துதான் இருக்கு. அதை பியூரிஃபை பண்ணி உங்களுக்கு ஒரு சுத்தமான காத்தை கொடுக்கணும் அப்படின்னா அதற்கு ஒரு டிவைஸ் தேவைப்படும். அந்த டிவைஸ் தான் இந்த ஏர் பியூரிஃபையர். காற்றை சுத்தம் பண்ணி அதுல இருக்கக்கூடிய அழுக்குகள்லாம் இது தனியா பிரிச்சு உங்களுக்கு சுத்தமான காத்தை கொடுக்கும். ஒரு 200 ஸ்கொயர் ஃபீட் ஒரு ரூம் இருந்தாலே போதும். அதை நீங்க தூங்குறதுக்கு யூஸ் பண்றீங்க அப்படின்னா அந்த ரூம்ல இதை நீங்க தாராளமாக யூஸ் பண்ணலாம். இதுல இருக்கக்கூடிய பெனிஃபிட் பாத்தீங்கன்னா இது உங்களுக்கு பிசிக்கல் ஹெல்த், அலர்ஜியை கண்ட்ரோல் பண்ணும். அதே மாதிரி ரூம்ல ஏதாவது ஒரு வாசனை, துர்நாற்றம் இருக்குன்னா அதை கிளியர் பண்ணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. கிட்டத்தட்ட இன்னைக்கு ஒருத்தவங்க ஸ்மோக் பண்றாங்கன்னா அவங்களுக்கு வரக்கூடிய பாதிப்பை காட்டிலும் ஸ்மோக் பண்ணாதவங்க அதே மாதிரி அதிகமா ரோட்ல பயணிக்கக்கூடியவங்களுக்கு வருது. இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த வீடியோல பார்க்க போறோம். உங்களுக்கு எப்படி இந்த ஏர் பியூரிஃபையர் ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது அப்படிங்கிறதையும் பார்க்க போறோம். அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாவே பாருங்க. பார்ட்டிகல்ஸ் இருக்கு பாத்தீங்கன்னா இந்த காத்துல இருக்கக்கூடிய குப்பைகள்னு வச்சுக்கோங்க, காத்துல இருக்கக்கூடிய டஸ்ட்னு வச்சுக்கோங்க. இது நம்ம கண்ணுக்கு ஈஸியா தெரியாது. ஆனா ஏதோ ஒரு புகை மூட்டை மாதிரி தெரியும். நீங்க மெட்ரோ சிட்டில இருக்கீங்க, சென்னை, பெங்களூர், மும்பை, டெல்லி போன்ற இடங்கள்ல இருக்கீங்கன்னா அதை நீங்க ஃபீல் பண்ணிருப்பீங்க. அதிகமா டெல்லியில தான் பாத்தீங்கன்னா இது சேல் ஆகுது. ஏர் பியூரிஃபையர் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்தியாவுல 74% சேல் ஆகுறது டெல்லியில தான். டெல்லியில இருக்கக்கூடியவங்களுக்கு தெரியும் அந்த இடத்துல காற்று மாசு எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறது அவங்களுக்கு நிச்சயமா தெரியும். இந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாம் எவ்வளவு சின்னதா இருக்கும் தெரியுமா? ஃபார் எக்ஸாம்பிள் 1 மீட்டர் நீளத்துக்கு ஒரு கயிறு எடுத்துக்கோங்க. அது 1,00,000 மாட்டி பாத்தீங்கன்னா வெட்டுங்க. அது வெட்டுனா எவ்வளவு சின்னதா இருக்குமோ அதை விட சின்னதா பாத்தீங்கன்னா இந்த பார்ட்டிகல்ஸ் இருக்கும். அந்த பார்ட்டிகல்ஸை மைக்ரான்ஸ்ல பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க. இந்த பார்ட்டிகல்ஸ் பொறுத்தவரைய PM 2.5 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த லெவல்ல அவங்க மெஷர் பண்றாங்க. இதை விட கம்மியா இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸையும் இது அப்சர்வ் பண்ணக்கூடிய திறமை இருப்பதாக சொல்றாங்க. ஃபைன் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி காற்றில் இருக்கக்கூடிய டஸ்ட், அதுக்கப்புறம் உங்க வீட்டுல ஏதாவது ஒரு விலங்கு வளர்க்குறீங்க, பெட்ஸ் வளர்க்குறீங்கன்னா அதோடைய டேண்ட்ரஃப், அதுக்கப்புறம் அதோடைய முடி, இதெல்லாமே அது சுத்தம் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. கண்டிப்பா இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட். அதுல நிச்சயமா பாத்தீங்கன்னா எந்த ஒரு சந்தேகமும் உங்களுக்கு இருக்க தேவையில்ல. ஃபர்ஸ்ட் அலர்ஜில இருந்து உங்களுக்கு ரிலீஃப் கொடுக்கும். நீங்க சுவாசிக்கக்கூடிய காற்று சுத்தமான காற்றா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு தீங்கு அப்படிங்கிறது வராது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு பெட்ல இருக்கீங்க, அந்த பெட் தூசியா இருக்கு அப்படின்னா அதை கூட இது கிளீன் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய இன்விசிபிள் டஸ்ட் எல்லாமே கிளீன் பண்ணக்கூடிய திறமை பாத்தீங்கன்னா இந்த ஏர் பியூரிஃபையருக்கு இருக்கு. 2.5 மைக்ரோமீட்டர்ல இருக்கக்கூடிய சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இது கிளியர் பண்றதுனால ஆஸ்துமா இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட் சொல்யூஷனா இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க. இதே மாதிரி இந்த மாதிரி பார்ட்டிகல்ஸ் உங்க உடம்புக்குள்ள போச்சுன்னா அது கேன்சர் வரக்கூடிய, அதே மாதிரி நுரையீரல்ல இன்ஃப்ளேஷனை உருவாக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பண்ணும். அதனால இந்த ஏர் பியூரிஃபையரை நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா பெட்டரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஒருவேளை ஒரு ரூம்ல ஒருத்தவங்க புகை பிடிச்சிருக்காங்க அப்படின்னாலும், அல்லது ஏதாவது ஒரு ஃபயர் ஆயிருக்கு, அதுல இருந்து புகை வந்துகிட்டு இருக்கு அப்படின்னாலும் அதையும் இது கிளீன் பண்ணி கிளியரான ஏரை கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. VOC அப்சார்ப்ஷன் சொல்லக்கூடிய சில கெமிக்கல் காம்போனன்ட்ஸ், அதாவது பெயிண்ட்ல இருந்து வரக்கூடிய வாசனைகள், பர்னிச்சர்ல இருந்து வரக்கூடிய வாசனைகள், மற்ற ஏதாவது ஒரு ஸ்ப்ரே அடிக்கிறீங்க, ரூம் ஸ்ப்ரே அடிச்சா கூட அதையும் இது அப்சர்வ் பண்ணி உங்களுக்கு பியூரான ஏரை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நெக்ஸ்ட் நீங்க தூங்கும் பொழுதும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளீனான ஏர் கிடைக்குது. அதனால உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்லீப், டீப் ஸ்லீப் அப்படிங்கிறது கிடைக்கும். உங்களுடைய த்ரோட்ல எந்த ஒரு இரிட்டேஷனும் இருக்காது. நைட் டைம்ல இருமல் வருது பாத்தீங்கன்னா, இந்த விஷயங்கள் எல்லாம் வராது. இதெல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ஒரு விஷயம் நீங்க வாங்க போறீங்கன்னா இதுல நன்மைகள் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சா மட்டுமே நீங்க வாங்க முடியும். நீங்க வாங்கலனாலும் நீங்க ஒரு 2-3 பேருக்கு இந்த விஷயத்த ஷேர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் HEPA ஃபில்டர் சொல்லக்கூடிய விஷயம். இது கிட்டத்தட்ட 0.3 மைக்ரானுக்கு விட கம்மியா இருக்கக்கூடிய தூசிகளை இது அப்சார்ப் பண்ணும். கிட்டத்தட்ட 99.97% பார்ட்டிகல்ஸை இது ரிமூவ் பண்ணுது, காத்துல இருந்து ரிமூவ் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. இது HEPA ஃபில்டர் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுலேயே கார்பன் ஃபில்டரும் இருக்கும். கார்பன் ஃபில்டர் இருக்கு அப்படின்னா அது காத்துல இருக்கக்கூடிய கேஸ்,
எல்லாம் வரும் பார்த்தீங்கன்னா, அந்த சரியா எரியாத புகைகள்லாம் இருக்கும். அதே மாதிரி ஸ்மோக் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி வீட்டில் வளர்க்கக்கூடிய விலங்கிட்ட இருந்து வரக்கூடிய வாசனைகள் அதையும் வந்து ஃபில்டர் பண்ணுது. CADR ரேட்டிங் அப்படிங்கிறது ஏர் பியூரிஃபையர் வந்து பொதுவாக கொடுப்பாங்க. ஒரு ஸ்பெசிஃபிக் ரூம்ல இருக்கக்கூடிய ஏரை எவ்வளவு கிளியர் பண்ணுது, எவ்வளவு ஃபாஸ்டா கிளியர் பண்ணுது அப்படிங்கிறதுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ரேட்டிங் தான் CADR ரேட்டிங் அப்படிங்கிறது. பொதுவா இந்த ஏர் பியூரிஃபையரை எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்றாங்கன்னா, அதிகமா டெல்லியில வந்து யூஸ் பண்றாங்க. நம்ம சொன்ன மாதிரி 72% மேற்பட்ட ஏர் பியூரிஃபையர் சேல் ஆகிறது பார்த்தீங்கன்னா டெல்லியில தான் வந்து சேல் ஆகுது இந்தியாவை பொறுத்தவரைய. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரால 12%, அதுக்கப்புறம் பெங்களூர்ல 4%, அதுக்கப்புறம் தான் வந்து சென்னை அப்படிங்கிறது. இது எதுக்கு இந்த வீடியோ நான் மேக் பண்ணேன் அப்படின்னா வந்து, சென்னையில இருக்கக்கூடியவங்க, மெட்ரோ சிட்டில சென்னையில இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு, மதுரையும் நீங்க எடுத்துக்கோங்க, திருச்சியும் எடுத்துக்கோங்க, இந்த மாதிரி நகரங்கள்ல இருக்கக்கூடியவங்களுக்கு ஏர் பியூரிஃபையர் ரொம்ப ரொம்ப அவசியம். அந்த இடத்துல இருக்கக்கூடிய காற்று மாசுபட்டு இருக்கும். அதை இன்னும் நீங்க பியூரா நீங்க வந்து பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி விஷயத்த வந்து நீங்க வந்து யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். கண்டிப்பா இது உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால இன்னும் டீட்டெயில்டா பாருங்க. நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு பின்னாடி இருக்கு. இந்த காத்துல இருக்கக்கூடிய மாசு என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறத பாருங்க. இப்ப நீங்க ஒரு மெட்ரோ சிட்டில இருக்கீங்க அப்படின்னா வந்து காத்துல இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸ் 2 வந்து நைட்ரஜன் டை ஆக்சைடு, அதுக்கப்புறம் செகண்டரி ஸ்மோக் சொல்லக்கூடிய இண்டஸ்ட்ரியல் ஸ்மோக்ஸ், இதெல்லாமே பார்த்தீங்கன்னா அதுல இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நார்மலா ஒரு பெயிண்ட்ல இருந்து வரக்கூடிய ஏர் கண்டிஷன்ல வரக்கூடிய ஸ்மெல்ஸ், இதெல்லாமே வந்து நீங்க எடுத்துக்கலாம். அதே மாதிரி காற்றில் இருக்கக்கூடிய பாக்டீரியா அண்ட் வைரஸ், அதையும் நீங்க வந்து எடுத்துக்கலாம். இதெல்லாமே வந்து கிளீன் பண்ணக்கூடிய வேலையை வந்து இந்த ஏர் பியூரிஃபையர் செய்யுது. கிட்டத்தட்ட நீங்க ஒரு ரோட்ல நடந்து போறீங்க அப்படின்னாலே பாத்தீங்கன்னா, சென்னை போன்ற நகரங்கள் நடந்து போறீங்க அப்படின்னாலே அந்த இடத்துல வந்து PM10 நம்ம சொல்லக்கூடிய லெவல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாமே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 28% பாத்தீங்கன்னா டோட்டல் பொல்யூஷன்ல பாத்தீங்கன்னா இந்த பார்ட்டிகல்ஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்போ 100% ஒரு இடத்துல மாசு இருக்கு அப்படின்னா அதுல 28% பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டஸ்ட் பார்ட்டிகல் மட்டுமே இருக்கும் அப்படிங்கிறது இதற்கு அர்த்தம். அதே மாதிரி காரில் இருந்து வரக்கூடிய புகைகள் எல்லாமே பாத்தீங்கன்னா சூரிய ஒளியோட ரியாக்ட் பண்ணி வந்து கீழ் மட்டத்துல வந்து ஒரு கிரவுண்ட் லெவல் ஓசோனை வந்து உருவாக்குது. இது உருவாக்குவது வந்து உங்களுடைய நுரையீரலினுடைய பவரை வந்து கம்மி பண்ணும். இதனால வந்து இந்த விஷயத்த நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுடைய வாழ்நாள்ல 5-9 வருஷம் பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். கேன்சர் வராம இது வந்து பாதுகாக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி இப்போ ஒருத்தவங்க ஸ்மோக் பண்றாங்கன்னா அவங்களுக்கு வரக்கூடிய இந்த கேன்சரை விட பாத்தீங்கன்னா ஏர் பொல்யூஷன்னால வரக்கூடிய கேன்சர் அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சில அறிக்கைகள் வந்து சொல்லுது. இந்த வகையான ஏர் பொல்யூஷன்ஸை எப்படி கேட்டகரைஸ் பண்ணிட்டாங்கன்னா, குரூப் 1 கார்சினோஜன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா WHO வந்து கேட்டகரைஸ் வந்து பண்ணியிருக்காங்க. பீடியாட்ரிக் கிரைசிஸ் சொல்லக்கூடிய 2026 ரிப்போர்ட்ல 86% குழந்தைகள், அதுவும் டெல்லியில இருக்கக்கூடிய 86% குழந்தைகளுக்கு வந்து இந்த மாதிரி ஏர் பொல்யூஷன்னால வந்து பாதிப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரியும், இதனால வந்து குழந்தைகள் வந்து மூச்சுடுறதுக்கு சிரமப்படுவதாகவும் வந்து சொல்லப்படுது. இந்த டீட்டெயில் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் தெரிய வரும். இந்த ஏர் பியூரிஃபையர் நீங்க எதுக்கு வாங்கணும் அப்படின்னு தெரிஞ்சிருப்பீங்க. நீங்க வந்து ஒரு ஏர் பியூரிஃபையர் வாங்குறீங்கன்னா நீங்க டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன் வந்து அதில் போய் படிச்சு பார்த்துட்டு எது பெஸ்ட்டோ அதை வந்து பார்த்து வாங்கிக்கோங்க. நான் இங்கே வந்து பெஸ்ட்டான சில ஏர் பியூரிஃபையர் லிஸ்ட் பண்ணிடுங்க. நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை வந்து சஜஸ்ட் பண்ணலாம். ஏர் பியூரிஃபையர் இனி வரக்கூடிய காலங்களில் ரொம்ப ரொம்ப இன்றியமையாத ஒன்றாக இருக்கும். ஃபியூச்சரில் நீங்கள் ஒரு ரோட்டில் நடந்து போகும்பொழுதும் இந்த மாதிரி வந்து ஏர் பியூரிஃபையரை மாட்டிக்கிட்டு நடக்கக்கூடிய ஒரு காலமும் வந்தாலும் வரலாம். 2100, 120 போன்ற காலகட்டங்களில் இந்த மாதிரி விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் நிறைய சினிமாவில் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ஃபியூச்சரில் நீங்கள் ஒரு ஏர் பியூரிஃபையர் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா லிஸ்ட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த ஏர் பியூரிஃபையர்லேருந்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். அவ்வளோதான் வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா பார்ப்போம். பாய்.